ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிடலாம். சாதத்துக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 முட்டை வேக வச்சு நான் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து நான் கூடவே 50 கிராம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். நம்ம 10 முட்டை வச்சு குழம்பு பண்ண போகிறதுனால குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும். அதனால நான் 50 கிராம் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். கூடவே 5-6 முந்திரி போட்டு அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்க, தேங்காயோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் 50 ml எண்ணெய் ஆட் பண்றேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இது கூடவே பட்டை இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணி பொரிய விடுறேன். பொரிஞ்சதும் 4 வெள்ளைப்பூடு நீட்டமா கீரி வச்சு எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாயை 4 கீரி போட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க, டேஸ்ட் நல்லா கிடைக்கும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வரணும். வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கிடுச்சு. கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து குழம்புல கிடைக்கும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளியும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும். வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, தக்காளி எப்படி வதங்கி நமக்கு கிடைச்சிருக்குன்னு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலெல்லாம் இந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளியோட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஜாரை கழுவி நான் இதில் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரணும். வந்ததுக்கப்புறம் இப்படி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பாருங்க, குழம்பு வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கிடைச்சிருக்கு. கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு முட்டையை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். முட்டை வந்து இந்த மாதிரி நான் சென்டர்ல கீரி எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கீரிக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாமே முட்டையில இறங்கும். எல்லா முட்டையும் இதே மாதிரி நான் கீரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து எல்லா சைடும் முட்டையில போற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இதில் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணுங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். நல்லா முட்டையோட குழம்புல எல்லாம் குழம்பு மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கிடச்சிருச்சு. பாருங்க, அதனால் முட்டை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இறக்க போகும்போது ஒரு கை மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாதம் வடித்து அதில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.